நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாமா? பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. Praise the Lord, uncle. Praise Lord. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சந்தேகத்தை பத்தி கேட்க வந்திருக்கோம். கேளுங்க. அடிக்கடி பிரேயர் பண்றோம், ஆனா டெய்லி ஏசப்பா நாங்க பண்ற பிரேயர் எல்லாம் கேக்குறாங்களா அப்படின்னு சொல்லி சந்தேகம் எங்களுக்குள்ளேயே வருது. அவங்க நாங்க பண்ற ஜபத்தை கேட்காங்களா இல்லையாங்கிறதே என்னால உணர முடியுது. நல்ல ஒரு சந்தேகம். அநேகருக்கு இந்த சந்தேகம் வந்து வேதம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்கணும். சங்கீதங்களின் புத்தகம் 65வது சங்கீதத்துல 2வது வசனம் அருமையா ஒரு காரியத்தை சொல்லுது. தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜபத்தை கேட்கிறவரே. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிற ஜபத்தை அவர் கேட்கிறார். நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இது ஆண்டவர் நமக்கு ஜபத்தை குறித்து கொடுத்த வாக்கு தத்துவம். ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்துவத்துல உண்மை உள்ளவரா இருக்கிறார். அநேக நேரத்துல நம்முடைய உணர்ச்சிகள் நம்மளை ஏமாற்றிடும். நம்முடைய சந்தேகங்கள் அநேக நேரத்துல அடிப்படை இல்லாமலே இருக்கு. எல்லாவற்றிற்கும் அடிப்படை வேத வசனம் தான். உங்களுடைய ஜபத்தை குறித்த காரியமானாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, எல்லாவற்றிற்கும் அடிப்படை வேத வசனம் தான். முதலாவது சத்தியம் என்ன சொல்லுது? ஃபேக்ட். சத்தியம் என்ன சொல்லுகிறது? நம்ம பார்த்தோம், ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர். அவர் ஜபத்தை குறித்து நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நம்ம ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை நீங்க விசுவாசிக்கணும். என்ன வேதம் சொல்லுகிற அந்த சத்தியத்தை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும். இரண்டாவது, அவேதத்தின் மேலையும் தேவன் மேலையும் உங்களுடைய விசுவாசம் அசையாததா இருக்கணும். ஜெபிக்க சொன்னது யாரு? ஆண்டவர். அப்போ அவர் நம்முடைய ஜபத்தை நிச்சயம் என்ன செய்றார்? கேட்கிறார். சரிதானா? அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். கடைசியாதான் ஃபீலிங் அண்ட் எமோஷன். ஏன்னா சில நேரங்கள்ல எமோஷன் ஃபீலிங் இல்லாமலே ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை அவர் செய்யறத வேதத்துல நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். சில நேரத்துல நம்ம உணர்வு சொல்லும்,
என்ன இது நடக்காதுன்னு. ஆனா அதுதான் நடக்கும். சில நேரத்துல இப்படி நடந்துரும் அப்படின்னு நம்முடைய உணர்வு சொல்லும். ஆனா அது என்ன செய்யாது? நடக்காது. நிறைய நேரங்கள்ல நம்முடைய உணர்வுகள் நம்மளை ஏமாத்தி இருக்குது. ஆனா தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில நம்மளை ஏமாற்றவே மாட்டார். முதலாவது என்னது? சத்தியம், ட்ரூத், ஃபேக்ட். இரண்டாவது ஃபெய்த். மூன்றாவது கடைசியாதான் ஃபீலிங். இந்த 3 எஃப்பையும் வாழ்க்கையில மறந்துடாதீங்க. ஃபேக்ட், வேத வசனம், இயேசு தந்த வாக்குத்தத்தங்கள். இரண்டாவது அதன் மேல விசுவாசம், ஃபெய்த். கடைசியா ஃபீலிங். ஃபீலிங் நெகட்டிவா இருந்தாலும் வேத வசனம் ஒருபோதும் எதிரடையாய் வராது, நெகட்டிவா வராது. ஃபீலிங் நெகட்டிவா இருந்தாலும் தேவன் நமக்கு எதிரடையாய் வர மாட்டார், நெகட்டிவா இருக்க மாட்டார் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்துல. சரிதானா? அப்போ நீங்க ஜெபித்தீங்கன்னா, நீங்க ஜெபித்து முடிக்கும் போது எப்படிப்பட்ட விசுவாசத்தோட எழும்பணும்? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். எதன்படி? அவர் தந்த வாக்குத்தத்தத்தின்படி. அவர் யார்? உங்களுடைய ஜெபத்தை, என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர். சரிதானா? இதுல நீங்க எந்த வகையிலும் சந்தேகத்துக்கு என்ன கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. உணர்வுகளும் உணர்ச்சிகளும் மாறக்கூடியது, சூழ்நிலைகள் மாற்றும் அத. ஆனா வேத வசனமும் தேவனும் மாறாதவன். உறுதியா இருங்க, உங்க ஜெபத்துக்கு நிச்சயம் பதில பார்ப்பீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆத்துமநேசரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த தரிசன இளைஞர் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது மழைக்காலங்களில் சுமார் 3 மாதங்கள் சீரான மழை எல்லா பகுதியிலும் பெய்து கொண்டிருக்கும். மழை பெய்த பின்பு மேட்டு பகுதியில் இருக்கிற எல்லா பள்ளங்களும் குட்டைகளும் குளங்களும் நிரம்பி வழிய ஆரம்பித்து விடுகிறோம். நான் வாழ்ந்த கிராமத்திலே மேட்டுப்பகுதியில் இருக்கிற பள்ளங்களிலிருந்து சுமார் 1 மாத காலத்திற்கு நீரோடை போல, தெளிந்த நீரோடை போல மேற்கிலிருந்து கிழக்காக தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கும். தெளிந்த நீரோடையாக ஓடிக்கொண்டிருக்கும். இந்த ஓடையில் சிறுவர்களாக நாங்கள் பார்க்கும்பொழுது சில நாட்கள் கழித்து கூட்டம் கூட்டமாக சிறு மீன்கள் அதிகமாய் நீந்துவதை நாங்கள் பார்த்து வேடிக்கை பார்ப்பது உண்டு. சில நேரங்களில் மீன் குஞ்சுகள், மீன் குட்டிகள் கூட்டமாக மொத்தமாக ஒரே இடத்தில் இருக்கும். அதை பார்த்து கொண்டே இருப்போம். தண்ணீர் மேற்கே இருந்து கிழக்காக ஓடிக்கொண்டிருக்கும். அந்த சிறு மீன்கள் கிழக்கிலிருந்து தண்ணீருக்கு எதிர் திசையிலே அது நீந்தி கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்க முடியும். தண்ணீர் அடித்து கொண்டு செல்ல மாட்டேங்கிறதே, இது தண்ணீர் எதிர்க்கு செல்கிறதே பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும். அதில் வேடிக்கை உள்ள ஒரு சில சிறுவர்கள் கல்லை எடுத்து இந்த மீன் மீது எறிவார்கள். எரியும் பொழுது இந்த கல்பட்ட ஒரு மீன் செத்து விடுது என்றால் அந்த மீனுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கும். எல்லா மீன்களும் எதிர் திசையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த மீன் தண்ணீர் பாயிற அதே திசையிலே செத்து மிதந்து போய்கொண்டிருக்கும். அருமையானவர்களே, பொல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அநேக தீமையான காரியங்களை கூட உலகம் நல்லது என்று சொல்லக்கூடிய ஒரு இக்கட்டான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்திலே இளைஞர்களாகிய நாம் எப்படி இந்த உலகத்திலே எதிர்நீச்சல் போட முடியும் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். உயிருள்ள மீன்கள் எல்லாம் தண்ணீர் பாய்கிற திசைக்கு எதிர் திசையிலே ஜீவனோடு நீந்து கொண்டிருக்கிறது. ஆனால் செத்த மீனோ தண்ணீரோடு தண்ணீராக அடித்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவகுமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே யோவான் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஜீவனை உடையவனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவன் இல்லாதவனாயிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை
நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால் வேதம் இவ்விதமாய் சொல்கிறது, உங்களுக்குள் அவருடைய ஜீவன் பரிபூரணமாய் வாசமாய் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கலாம் எப்படி வாழ முடியும்? உண்மையிலே நம்முடைய மாம்சம் உலகத்தின் பார்வையிலே, உலகத்தின் போக்கிலே இழுத்து கொண்டு செல்லப்படுகிறதாய் காணப்படுகிறது. அதே வேளையில் நமக்குள் இருக்கிற ஆவி மறுபடியும் பிறந்து அது கிறிஸ்துவின் ஜீவனை உடையதாக இருக்கிறபடியால் உலக இழுப்பிலே இழுப்பு கொண்டு போவதற்கல்ல, இந்த உலகத்திற்கு நாம் எதிர்த்து நீச்சல் போட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு தேவையான உன்னத பலன் நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. யோவான் 6:63 இவ்விதமாய் சொல்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற வார்த்தைகளிலே ஜீவன் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அந்த வார்த்தை உங்களுக்குள் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதால் அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் இந்த உலகத்தின் எல்லா தீமைக்கும், எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா அசுத்தத்துக்கும், விசேஷமாய் இளைய தலைமுறையினர் இந்த வாலிப வயதில் எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா நெருக்கத்தினின்று விடுவிப்பதற்கு, எதிர்த்து செல்வதற்கு கிறிஸ்துவின் ஜீவன் வார்த்தையில் வெளிப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆகையில்தான் இயேசு கிறிஸ்து யோவான் 17 சொன்னதை நாம் வாசிக்கிறோம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தோடு ஒத்த இசைந்து வாழாமல் எதிர்த்திசையிலே தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்பினால், வாஞ்சித்தால் அவருடைய ஜீவன் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அதே வேளையிலே இந்த உலகம் நம்மை பகைக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. பகைத்தாலும் நாம் கலங்க வேண்டியதில்லை, நாம் பயப்பட வேண்டியதில்லை. இயேசு இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார், பிதாவே, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நான் இவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கிதியோனை அழைக்கும் பொழுது அவனை பார்த்து விதமாய் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே நீ போ, நீ இஸ்ரவேலை மீதியானியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட கர்த்தர், அவருடைய வார்த்தை நமக்குள் ஜீவனாயிருக்கிறபடியால் அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது, திடப்படுத்துகிறது. உலகத்தினுடைய தீமையோடு இசைந்து அல்ல, பரிசுத்தத்தோடு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் ஓடக்கூடிய ஒரு பெரிய கிருபை அவருடைய வார்த்தையிலே இருக்கிறது. வேதம் விதமாய் சொல்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இந்த வார்த்தையை நேசிப்போம், இந்த வார்த்தையிலே நாம் அப்பியாசிப்போம், இந்த வார்த்தையிலே வாழுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் உங்களுக்குள் பரிபூர்ணமாய் இருப்பதபடியால் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள் என்பதற்கு சந்தேகமில்லை. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட ஜெபத்தில் பங்கு பெறும்படி அன்போடு அழைக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்திலே நாங்கள் பிழைக்கும்படியாய் குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன் என்ற வார்த்தையின்படி வார்த்தையிலே, உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தை எங்களுக்குள் பரிபூர்ணமாய் இருக்கிறபடியால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீர் கொடுக்கிற அந்த பரிசுத்த பலத்திலே, அந்த உன்னத ஜீவனிலே உலகத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்திய ஜீவனை நோக்கி ஓட எங்களுக்கு பலன் தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு தம்பிமாரையும் தங்கைமாரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. தைரியமாய் முன்னேறி செல்ல கர்த்தருடைய ஜீவன் பரிபூர்ணமாய் வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள்,
ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.